ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம செகண்ட் சி வந்துட்டோம் கைஸ். ஒரு வழியாக செகண்ட் சி. நம்ம இப்போ 712 லெவல் இருக்கோம் கைஸ். இப்போ நம்ம வெனம் ரீவக்கை பற்றி தான் கைஸ் பேச போகிறோம். ஒரு வழியாக நான் நிறைய ட்ரேட் பண்ணி வெனமை வாங்கிட்டேன் கைஸ். வெனம் புத்தாவும் இருக்குது கைஸ். புத்தா பிளிஸார்டு, அதுக்கப்புறம் லவ்லாம் கிரியேஷன்லாம் நம்ம கிவே தர போகிறோம் கைஸ். உங்கள் ஐடியை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் சியில் பெஸ்ட்டு ஃப்ரூட் டு கிரைண்ட். இதோ இந்த புத்தா தான் கைஸ். அவேக்கன் பண்ணுறது ஒரு தனியாக வீடியோ போடுறேன் கைஸ். இன்னொன்று அவேக்கன் பண்ணல, அதுக்கு 1100 லெவல் வேணும். இங்கே பாருங்கள் கைஸ், கிங்டம் ஆஃப் ரோஸ் கஃபே கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் லாங் வீடியோ தான், இவங்க கூட நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன தரான்னு பார்ப்போம். என்ன தருவான்? சவுண்டு தந்துருக்கான் கைஸ், சவுண்டு தந்துருக்கான். நம்ம பிளிஸார்டு போடுவோம். வேறு என்ன கைஸ் போடுறது? என்ன பிளிஸார்டுக்கே ஓகே கொடுத்துட்டான். வாவ், வாட்டர் ட்ரேட் கைஸ். WR எல்லாம் நீங்கள் தான் கைஸ் கமெண்ட் பண்ணோம். ட்ரேடு கைஸ், ட்ரேட் பண்ணியாச்சு கைஸ். ட்ரேட் பண்ணல கைஸ். வந்து போயிட்டாங்க கைஸ். அவன் ஸ்கேம் ஆயிருமான்னு நினச்சேன். வெனம் போடுவோம், பிளிஸார்டு போடுவோம், இல்லைனா கிரியேஷன் போடுவோம். புத்தா கோஸ்ட் போட்டோம் கைஸ். தெரியாமல் கோஸ்ட்டு. ஐயோ கைஸ், வெனம் போட்டிருக்கோம். ஏதாவது பாட்டுத்தனமாக போடாமல் இருந்தால் சரி. போடா பாட்டு பையா, நானும் ஒத்துக்க மாட்டேன். வெனம் வேறு ரீவக் வருதுன்னு சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வெனம் ரீவக் ரொம்ப வேணும். பாருங்க கைஸ், வாட்டர் குங்ஃபு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு புத்தாக்கு. நான் ஒரு வீடியோவில் தப்பாக சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் தான் பெஸ்ட்டுன்னு. ஆனால் அதுவும் நல்லா தான் கைஸ் இருக்கும். ஆனால் வாட்டர் குங்ஃபு அதை விட மாசாக இருக்கும் கைஸ். பாருங்க கைஸ், கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன். டம்மு டமால் டுமில் கைஸ். கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். 16 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம இருக்கோம். போடு கோர்ரா கஃபேக்கு டெலிபோர்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு போடு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கலாம். ஓகே. ஐயோ, கோர் வேறு வந்துருக்கு கைஸ். நம்மளை வேறு அடித்து போட்டுருவானுன்னு நினைக்கிறேன். நான் வேறு நியூ பிளேயரு. ஓ ஷிட் கைஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போய்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நான் அடித்து போட்டாங்க கைஸ். கடைசியில் என்ன கைஸ், ஸ்கோர் வந்தால் மட்டும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாங்க கைஸ். PvP டிசேபிளில் தான் கைஸ் நீங்களாம் போன கோர் போனாலே அப்படின்னு இருக்கு கைஸ். ஓ கைஸ், கோரை முடிச்சு விட்டாங்க கைஸ். அட போங்க கைஸ். இப்போ நம்ம போவோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிப்போம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கும். மறுபடியும் ஏதாவது ட்ரேட் பார்க்கலாம். கிரைண்ட் பண்ணலான்னு நினச்சி தான் போனேன். கோர் வந்துச்சு, மொத்தமாக மைண்ட் செட்டையே மாற்றிடுச்சு கைஸ். முடிச்சு விட்டாங்க கடைசியில். ஐயோ போனோ கோளாறாகுதே. ஓ ஷிட் கைஸ், கோளாறு அவனுங்க ஏதாவது ட்ரேட் பண்ண வந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். பேக்வேர்ட்ஸ்லேயே போய் உட்காந்துக்கணும். ஐயோ இப்படி ஆகுதே கைஸ். ஓகே, நல்லா தான் கைஸ் இருந்துச்சு என் ஃபோனு. இல்லை கைஸ் ஆச்சு, அவ்வளோதான் கைஸ். முடிச்சு விட்டாங்க நம்மளை. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. என்ற நிலையில் அவரும் தெளிவாக சொல்றார்.